ஹாய் ஹலோ நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் ப்ரொஃபஸர் எப்படியா இருந்தது? நம்ம மந்த்துக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? ஓகே. போன பாட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கீங்க. மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக அப்படி போயிட்டுருக்கீங்க. உங்கள் கையை பார்க்குறீங்க. ஹெட்டை தூக்கி மேலே பார்த்தா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, மழை அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க. செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ்லாம் அப்படியே வடிஞ்சு அப்படி போயிட்டுருக்கு. பைக்கு கூட ஓட்ட முடியாமல் அப்படி போயிட்டுருக்கீங்க. ஆனால் செம்மையா மழை பெய்யனால அந்த ஃபேஸ்லலாம் படையில அப்படியே வலிக்குது. ஹெல்மெட் வேறு போடலையாடா. நீங்களும் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போனால் செம்மையா வலிக்குது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படி இப்படின்னு போயிட்டு பைக் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஓட்ட முடியாமல் வலிக்கிக்கிட்டு உங்கள் ஸ்கூட்டி ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன இப்படி? உங்கள் ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு உங்கள் டிக்கியில் இருக்கலடா உங்கள் பேக் எல்லாம் அதையும் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் டோருக்கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் சேலெல்லாம் அவ்வளோ தண்ணி ஒரு மாதிரி கையை வச்சு கீழே குனிஞ்சு அது நல்லா புழிஞ்சிட்ருக்கீங்க. செம்மையாக குளிருது. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. எதுக்கு இப்போ போய் மழை பெஞ்சிட்ருக்கு? உனக்கு ஒரு வேலை. இது மார்னிங் பேரியா? ஹாய். உங்கள் ஃப்ரெண்டு செம்ம மலையில் அவளும் கடுப்போட அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஏ மாஹி, ஏ ஓயன், எப்படி வந்த? இப்போதான். அவளும் செம்ம நனைஞ்சிட்டா. மாஹி, ரொம்ப நல்லாச்சுல்ல அட்டம் பண்ணலாமா? ஓயன், ஆமாடி. ஆனால் உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் பார்த்தா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி வந்துடும்டி. தயா தக்கான்ட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிற டான்ஸ் தான் ஆட முடியும். ஆமாம்ல, அதுவும் சரிதான். ஆனால் மழை செம்மையாக இருக்கு. எனக்கு ஆடணும் போல இருக்கு. குளிருது வேற. மாயி, டெரஸ்க்கு போகலாமா? ஜாலியாக இருக்கும்டி. டோர் லாக் பண்ணிட்டு மேலே போய் அண்ணன் யார் பார்க்க போறா? ஏய் ஆமாம், ஓகே மேலே பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் அட்டன் டைப்பில் பார்த்துக்கிறீங்க. நானே காலிங் பில் அடிக்கிறேன். சரி பண்ணி தோலை. நீ தான் காலிங் பில் அடிக்கிறீங்க. ஏன்னா 2 பேரும் அடித்தா 2 சவுண்டு இருக்கும்ட்டு இதுக்கு ஏதாவது சந்தேகப்படுவாங்களா அப்படின்ட்டு 2 பேரும் எல்லாத்துலேயும் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சந்தேகமே வராத மாதிரி நீங்கள் தான் காலிங் பில் அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏண்டி மழை தான் வருதில்ல, நின்று வந்து அண்ணன் ஏண்டி இப்படி தொப்பு தொப்பு நுழைஞ்சிட்ருக்க? அம்மா வரையிலையும் மழை வந்துடுச்சு, நான் என்னம்மா பண்ணுறது? மழையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க முடியும்? நீ பண்ணாலும் பண்ணுவடி. அம்மாம்மா குளிருதுமா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். சளி பிடிச்சி காய்ச்சலாம் வந்துடும். ஏய் நனைஞ்ச ட்ரெஸ்ஸு பூரா பூரா ஈரமாயிரும்டி. அம்மா நான் பொழிஞ்சிட்டேம்மா. அப்படியே மெது மெதுவாக போய் அம்மா என்ன டெரஸில் துணி காய போட்டு எடுத்துட்டியாம்மா? ஐயோ சாரிடி. நீலாம் ஒரு தாயா? என்னை எப்படி திட்டுன? கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணி போட்டேனேம்மா. எத்தனை தடவை நான் துவச்சி போட்டிருக்கேன். நீ எப்படி மறந்தியா? அது வந்து நானும் மறந்துட்டேன்டி. ஓ ஏம்மா அப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ என்னடி? மேலே போய் நான் காயத்தானே போகணும். விடுடி, நாளைக்கு எடுத்துக்கலாம். நீ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தலையை தொட்டு போ. சரிம்மா. எனக்கு இப்போ காஃபி எல்லாம் கொண்டுட்டு வந்துடாத, எனக்கு வேணாம். ஏண்டி மலைக்கு நடந்துன்னு காஃபி கேட்பியே? இல்லைம்மா, பாவம் நீ என் மலைக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ வேலை பார்த்துட்டு இருப்ப. உனக்கு மூடே அப்செட்டாக இருக்கும்ல? ஆமாடி, அதுவும் தான். அதனால நீ ரெஸ்ட் எடுமா. நானே வந்து காஃபி கேட்குறேன். இல்லை நானே வந்து போட்டுக்கிறேம்மா. நீ ஆடி காலையிலேருந்து உனக்கு என்னாச்சு? கோயிலுக்கு போனியாடி? போனேம்மா. இங்கே பிரசாதம் கொடு. என்னடி? அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டனால கொடுத்துட்டேம்மா. சரி, அப்படியாவது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அறிவு வரட்டும். சரி போ, ஃப்ளோரை பார்த்து போ. சரிம்மா. இன்னும் உங்கள் சேரீலாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா முடியெல்லாம் நல்லா காய வை. இங்கே பாரு பூலாம் ரொம்ப தொங்கிருச்சு. இவ்வளோ சரிம்மா அப்படின்ட்டு ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமில் இருந்து சைடாக போனால் டெரஸ். ஐயோ ஜாலி ஜாலி, நேரமாகி வந்திருப்பால அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் வச்சுட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு விண்டோ ஓப்பனில் இருக்குது. செம்மையாக மழை காற்று சும்மா அப்படி வருது. பார்க்கலே உங்களுக்கு கண்ணு பூரா குள்ளுன்னு இருக்கு. இந்த வாரம் நின்றாத, சீக்கிரம் வந்துடுறேன். உள்ளே வச்சுட்டு உங்கள் டோரை லாக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கீழே எட்டி பார்த்தா உங்கள் அம்மா இல்லை. அப்பா அப்படின்ட்டு சைடாக பைய போய் டெரஸ் ஸ்டெப்பில் ஏறுறீங்க. கிச்சு 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 அப்படின்ட்டு அந்த டோர் இருக்குல்லடா, அது ஓப்பன் பண்ணிட்டு மெதுவா சாத்துறீங்க. அது காத்துக்கு செம்மையா இழுக்குது. இதுக்கு இழுக்கிற இரு அப்படின்ட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு செம்ம காத்து, செம்ம மழை. டெரஸ் அந்த
ஃப்ளோரெல்லாம் தண்ணியா? அந்த மலைச்சட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் காத்துல பறந்துக்கிட்டு, அதாவது கிளிப் போட்டிருக்கீங்க ஆனா பறந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெஸ்ல எல்லாம் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும்டா, அந்த ஒரு மாதிரி காத்துல ஆடுறதுக்கு அதுக்கும் இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பலாமா வேணாம் பலாமா. ஐயோ மாகி என்ன பண்றா? குடுக்குடுன்னு இந்த டெரஸ்லடா வெளில போறீங்க. அம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்க ஃபேஸ்லாம் அப்படியே சட்டர் சட்டர்னு விழுந்துட்டு இருக்கு. இங்க திரும்பி பார்த்தா மாகியோட டெரஸ் சும்மா இருக்கு. எங்கவ மாகி சீக்கிரம் ஆடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு மலையில குதிச்சுக்கிட்டு கீழே தண்ணி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் காலை வச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. அகெயின் உங்க சாரி எல்லாம் அப்படியே தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு உங்க பாடியோட அட்டாச் ஆகி ரொம்ப ஒட்டி உங்க பாடியெல்லாம் ரிவில்லா அப்படி இருக்கு. அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே ஒட்டி அதுல தண்ணி ஃப்ளோர் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செம்மையா மழை காத்து. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மலைக்குள்ள விளையாண்டுக்கிட்டு தண்ணியெல்லாம் போதுடா குடு குடுன்னு ஓட இங்கிட்டு ஓட உங்க கைய விரிச்சு சுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஜம்ப் பண்ணிக்கிட்டு உங்க சாரிய கையில அப்படியே ரொட்டேட் பண்ணி கையோட சுத்தி அப்படியே கையை விரிச்சு சுத்திட்டு இருக்கீங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் அந்த மலையில காட்டிட்டு சுத்தையில உங்க ஜடை அப்படியே லென்த்தா தானடா இருக்கும். நீங்க சுத்தையில அதுவும் சுத்திட்டு அந்த பூவெல்லாம் ரொம்ப மலைக்கு அதுக்கும் ரொம்ப தொங்கி உங்க ஹேருக்கும் கீழே அப்படியே அதுவும் சுத்திட்டு இருக்கு. உங்க saree எல்லாம் ரொம்ப கீழே தொங்கி காலெல்லாம் ஒரு மாதிரி பின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜில்லுன்னு காத்து அதோட சேர்ந்து மழை. உங்க ஃப்ரெண்டை காணோம். சீக்கிரம் வாடி, இல்ல உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டியா? மிஸ் பண்ணிட்டடி. நான் இன்னைக்கு ஜாலி தான். நீங்க சுத்தையில ஜிக்கியோட ட்ரெஸ்ல அந்த ட்ரெஸ்ஸும் காயுது. பொறுக்கி இந்த இடத்துல நினைக்க கூடாது, அங்கிட்ட முதல்ல பார்க்கவே கூடாது. உங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸை அந்த மலையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க. உங்க ஹிப்ல ஒரு கை வந்து உங்க ஹிப்பை பிடிச்சி ஒரு இழுதான் ஜஸ்ட்லேயே கை வைக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பாக்குறீங்க. கண்ணெல்லாம் ட்ராப்ஸ் அப்படியே அந்த மலை பொறுக்கி எங்க இதுக்கிட்ட வந்து ஜஸ்ட் பிடிச்சி தள்ளுறீங்க. அவங்க ஹிப்பை பிடிச்சிருக்காங்க. அவன் ஜஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அவன் பேண்ட்டை மட்டும் போட்டிருக்கான், ஷர்ட் போடல. என்னடி சொல்றா? உங்க கையை பிடிக்கிறான். இன்னொரு ஹேண்டு உங்க ஹிப்ல மலைய கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டா. அங்க வந்து நிம்மதி எடுக்கிற. முதல்ல இங்க இருக்கிற வந்து எங்க வீட்டுக்கு கிடந்த ஒழுங்கா போயிரு. உனக்கு எனக்கும் ஆகவே ஆகாது. உன்னதுல நான் தலையிட மாட்டேன், என்னதுலேயும் தலையிட தச்சங்கம் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ப்ரொஃபஷன் கூட பார்க்க மாட்டேன். ப்ரொஃபஷன் கூட என்னைடி பார்த்துருக்கேன் தெரியுதுல்ல. பொறுக்கி அறிவே இல்லை. அவன்கிட்ட அட்டாச் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நெல்லிஞ்சு அவன்கிட்ட இருந்து தள்ளி வரதுக்கு தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனோட முடியெல்லாம் ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே சுட்டு வடிஞ்சிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அவன் கண்ணவே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லலாம். அவன் வந்து கையிடுறா. கத்தி எங்கள் அம்மா கூப்பிட்டுருவேன். உனக்கு வெக்கமா இல்லை, அறிவில்லை. ப்ரொஃபஸர் இருந்துக்கிட்டு இங்கே வயசு பொண்ணு. என்ன வயசு பொண்ணு? யாரி நீ வயசு பொண்ணா? ஏண்டி ஆம்பளை மாதிரி காலேஜ் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கேன். உனக்கு ஒரு பேரே இருக்குது, அடங்கா படாரி வாயன்னு. நீ பயணாம்ல காலேஜ் ஃபுல்லாக இன்றைக்கி பூரா உன் பேர் தான். சேரில் வந்தனால நீ பொண்ணு பொண்ணு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குடி. அந்த அளவுக்கு பொண்ணுக்கு தேவையில்ல. ஒழுங்கு இங்கேருந்து போயிரு. என்னை பார்த்தா காலேஜ் பயப்படுண்டா, சீனியர்லேருந்து ஜூனியர் வரைக்கும். ஆனால் என்ன ஆனால் என்னடி நீ என்கிட்ட திமிரா பண்ணிட்டுருக்க. ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட சாவடியாக வாங்க போகிற. ஓ சாவடி? நான் இது வரையும் நான் அடிச்சு நீ பார்த்துருக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் அடிச்சு நீ பார்த்துருக்க மாட்டேல்ல. ஏய் என்கிட்ட நீ அடி வாங்கியிருக்கல. ஏய் என்னடி? என்கிட்ட நீயும் அடி வாங்கியிருக்க. காலேஜில் என்கிட்ட அடி வாங்குறது ஆளே இல்லை தெரியுமா? முதல்ல என் கையை விடுறா அப்படின்ட்டு கையை உதற போனா அவங்க கையை பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணி சுத்துறீங்க. அப்படியே உங்க கையை பிடிச்சி பிக்கனை இழுக்கிறான். ஜஸ்ட்லேயே வந்து அறிவு கட்டவனே கொண்டு வேண்டாம். உங்க ஹிப்பை டைட்டாக பிடிச்சி உங்க கையை டைட்டாக பிடிச்சிருக்கான். இந்த பேங்கிள் சவுண்டு வேற பேச முடியல. உங்க கண்ணில் இருந்து அப்படியே அந்த நல்லா ஜோராக பெஞ்சிட்டு இருக்க. உச்சி வேற விட முடியல. பார்த்து வேற சில்லுண்டு. ஆமா உன் பாய் ஃப்ரெண்டு டேட்டிங் போனீங்களே எப்படி இருந்துச்சு? 2 பேரும் கப்பல் ட்ரெஸ். உங்களுக்கு சொன்னோன்னா செம்ம கோவம் வந்து பொறுக்கி பொண்ணுட்டு தாண்டா இன்னைக்கு என்னோட டேட்டிங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு. பார்க்கல என் கையால் ஒன்று கல்லன்னு போல இருக்கு. 2 கையெடுத்து அவன் கள்ளத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் ரெடி பண்ற? நான் ரெடி பண்ண. நீ தாண்டா லைஃப் மொத்தமா நாசப்படுத்திட்ட.
ஏன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா? கூட்டி போய் மூடு. அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அர்ஜுனை? நான் பின்னால் நான் எப்படி தெரியுமா சுற்றிருக்கேன்? லவ் பண்ண டார்ச்சர் பண்ணுவேன், என்னை பார்த்து பயந்து ஓடுவான். ஆனால் இன்னைக்கு அவனே என்கிட்ட அவ்வளோ லவ்வாக பேசினா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று, அவன்கிட்ட இருந்து என்ன தடுக்குதுடா. அதுக்கு காரணம் நீ தான். ஒன்னால தான். என்னடி என்னாலன்ற? ஆமாடா, ஒன்னால தான். நான் என்னடி பண்ண? நீ என்ன பண்ணியா? இன்னைக்கு நைட்டு நான் கிஸ் பண்ணுறேன்ட்டு என்னை தள்ளி விட்டு என்னை ஒரு அடி சப்புன்னு அரைச்சு என்னை வீட்டுக்கு அனுப்பி இருந்திருக்கலாம். அன்னைக்கு பண்ணாம அவன் கூட பண்ணிட்டு ஓகே, குற்ற உணர்ச்சியா இருக்குடா. நல்ல ஏன்னா நானா? நீ தாண்டி பண்ண. ஆமா, நான் தான் பண்ணி தொலைஞ்சேன். அதனால தான் என்ன குற்ற உணர்ச்சியா இருக்கு. அர்ஜுன் என்ன லவ் பண்றது அவன்கிட்ட மறைச்சிட்டு சீட் பண்ற மாதிரி இருக்குடா. என்ன சீட் பண்ற மாதிரியா? பா, வேற ஏன் நடிப்புகாரடி நீ? ஆமா நடிப்பா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தம்பியவே தரத்தி லவ் பண்ணுவா, ஏன் லவ்வையும் பிரிச்சு விடுவா, அப்புறம் ஒருத்தவனை லவ் பண்ணுவா. குற்ற உணர்ச்சி. என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆமா, நீ சொன்னதெல்லாம் பண்ணுதா. நான் அர்ஜுன் சீரியஸாக லவ் பண்ண. அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவனோட டெஸ்ட்டும் என் டெஸ்ட்டும் பொண்ணாக இருக்கும். அர்ஜுன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க தெரியுமா சுற்றுவாங்க. நிமிந்து கூட பார்க்க மாட்டான். நிமிந்து பார்த்ததுலேயே அது நான் ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயப்படுவான். அப்படிப்பட்ட அர்ஜுன் எனக்காண்டி காலேஜுக்கு வந்து என்னை லவ் பண்ணுறான். என்னை லவ் பண்ணுறது ஷாக்காக இருக்கு. ஆனால் அன்னைக்கு அர்ஜுன் என்னை கிஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்தது. என்ன கிஸ் பண்ணானா? ஆமாம், ஆனால் பொண்ணால தான். அவனை என்னால் பேக் கிஸ் கூட பண்ண முடியல. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் யாருக்காண்டி லைஃப் பார்ட்னருக்காண்டி வச்சுருந்தேன். அர்ஜுனுக்கு கொடுக்க முடியாமல் எல்லாம் பொண்ணால தாண்டா. ரொம்ப குற்ற உணர்ச்சி, கஷ்டமாக இருக்கு. உங்களை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அதில் அப்படியே தண்ணி படிஞ்சிட்ருக்கு. இன்னும் மழை பேஞ்சிட்ருக்கு. இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக அர்ஜுன் ஏற்றுக்குவா. உனக்கு எனக்கு நடந்தது அர்ஜுன்ட்டு கண்டிப்பாக சொல்லிடுவேன். நல்லவன், கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. இதுக்கப்புறம் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்து சும்மா விட மாட்டேன். அவன் ஜஸ்ட் பிடிச்சி ஒரு ஃபோர்ஸாக பின்னாடி தள்ளி விட்றீங்க. 2 ஸ்டெப் பின்னாடி போய் விழுற மாதிரி போனோன்னா உங்கள் சாரி அப்படியே தொங்கியிருக்கும். அதை பிடிச்சி இழுக்கிறான். ரொட்டேட் ஆகுறீங்க. உங்கள் கால் இருக்குடா, அவன் காலால் உங்கள் பாதத்தை அப்படியே தள்ளோன்னு ஸ்லிப்பாகி அவன் மேலே விழுகுறீங்க. அப்படியே கீழே அவனும் விழுகிறான். டெரஸ்ல பூரா தண்ணி மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொறுக்கி தள்ளடா, உன்னை இங்கே கொண்டுணும். உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் டெரஸ்க்கு வந்து உங்களை கூப்பிட்டுருக்கா. லைட்டாக உங்கள் ஹெட்டை தூக்கி பார்த்தா உங்கள் பக்கத்து தான் நடந்து வந்துட்டுருக்கா. அவனை பார்க்குறீங்க, ட்ரெஸ் இல்லாமல், அதாவது பேண்ட்டு போட்டிருக்கான். நீங்கள் ப்ளவுஸு ஸ்கர்ட்டோட இருக்கீங்க. அவன் கையோட சாரி வந்துருச்சு. பக்கத்தில் சவுண்டு கேட்குது. அதனால என் மானமே போகுது. பொறுக்கி உங்க கூட பார்த்தா ஃப்ரெண்டு என்னடா பண்ணுறேன்? உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணுறான். உங்களை எப்போட ஹக் பண்ணி உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி டெரஸில் பூரா தண்ணி. அந்த தண்ணியில் நீங்களும் அவனும் புரண்டு உங்களை ரொட்டேட் பண்ணி அந்த வால் இருக்குல்லடா அங்கே வரைக்கும் உங்களை அப்படியே தனியாக ஆகி பார்க்காத மாதிரி அவன் மேலே தண்ணி. அப்படி நீங்கள் அவன் மாற்றி மாற்றி உங்கள் ஸ்கர்ட்லாம் தைஸ் வரைக்கும் ஏறி டோர் இருக்குல்லடா அங்கிட்ட நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க. அவன் மேலே ஆகி சவுண்டு இந்த மலையில் கொஞ்சம் லைட்டாக கேட்கல. ஏன்னா அங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ அங்கேருந்து உங்களை ரொட்டேட் பண்ணி அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டான். அவன் ஃபேஸில், அவன் ஹேரில், அவன் நோஸில் வந்துலாம் அப்படியே தண்ணி படிஞ்சிட்ருக்கு. அது உங்கள் ஃபேஸில் அப்படியே சுட்டு சுட்டு அப்படியே ஊற்றிட்டுருக்கு. எந்தடா உரிக்க, எந்தடா சொல்லடி. அவன் கிஸ் பண்ணல அப்படி என்ன விட அதான் பண்ணனா? உனக்கு எதுக்குடா வெக்கமால எப்படி என்கிட்ட கேட்குறதுக்கு? அவன்கிட்ட இருந்து தள்ளி விழான்னு பார்க்குறீங்க. அவன் அவங்க 2 கையும் லாக் பண்ணிட்டு சொல்லு, இப்படி கிஸ் பண்ணா என்னை விட நல்லா பண்ணானா? எங்க லிப்ஸில் பண்ணானா? எந்திரி எந்திரிடா. இப்போ ஒரு 6 o'clock அப்படி கொஞ்சம் இருட்டா அப்படி மழையெல்லாம் கொஞ்சம் பேஞ்சு
கொஞ்சம் நைட் அப்படியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டா, குளிருது, உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி விட்டு விட்டுன்னு ஆடிட்டுருக்கு. எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன வேணும் நடக்கும். அதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும். அதில் எந்திரிச்சு போட பொறுக்கி ஒன்றுமா நினச்சியா எல்லாத்துட்டும் போகிறவன்ட்டு. சரி, நான் அப்படி தான் எல்லாத்துட்டையும் போவேன். நீ சொன்ன மாதிரி பொறுக்கிதான் போகிற காலேஜ், படித்த காலேஜ் எல்லாத்துட்டையும் இப்படி தான் பொண்ணுங்க கூட இருப்பேன். என் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்கள் இல்லை, என் கூட படுக்காத பொண்ணுங்கள் இல்லை. அது மாதிரி தான் நீயும் என் அழகில் மாய்ந்து படுத்தவ தானே நீ. யாரை பார்த்துட்டா சொல்ற? ஒன்றை பார்த்தாண்டி ஆம்பளை மாதிரி பசங்களை பார்த்தோன்னு பல்ல அழிச்சிட்டு சின்ன பையன் பெரிய பையன் பார்க்காம அப்படி தெரியுற காஜி லவ் பிடிச்சி அடுத்தவன் சீரியஸாக லவ் பண்ணா அதை பிரிச்சு விடுவா. அப்புறம் என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பை இருந்தா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு என் கூட படுத்த ஹெப்பானடி புதுசா என்னமா லவ் பண்ணுற சீனு சென்டிமெண்டா ஏன்னா பொறுக்கின்ற ஏன் பொறி நீயும் நானும் பொறுக்கி தானே எல்லாம் ஏன்ட்ட பேசக்கூடாது. முதல்ல பொண்ணா லட்சணமாக நடந்தோணும். இப்படி பஜாரி மாதிரி தெரிஞ்சா இப்படிதான் என்ன மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட இப்படி தான் பண்ணுவான். நீ என்ன சொன்னா பொம்பளை பொறுக்கி. ஆமாடி, நான் பொம்பளை பொறுக்கினா நீ ஆம்பளை பொறுக்கிடி. யாரை பார்த்துட்டு அப்படி சொன்ன? கையை எடுக்க முடியாமல் எடுக்கிறீங்க, ஆனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பொண்ணை தாண்டி அறிவில்லை குடும்ப பொண்ணாடி நீலாம் ஃப்ரெண்டு கூட சரகடிக்கிற தம் அடிக்கிற விட்டு படம் பார்க்குற எல்லாம் என்னடி ஒழுங்கா இதெல்லாம் என்கிட்ட அப்படி பேசுகிற. என்கிட்டே நீ டவலோட நின்றவ தானே. என்னோட 6 பேக் என்னோட டேட்டுவை பார்த்து என் ஃபேஸை பார்த்து பல்லா காட்டு நின்றவ தானே. தான் என் லிப்ஸை நல்லா கிஸ் பண்ணி நானும் பொழைச்சி போகிறாளேன்ட்டு அவங்க கூட படுத்தேன். ஆனால் படுக மாட்டேனான்ட்டு எத்தனை பேர் தெரியுமாங்கிறாளுங்க. சென்டிமெண்ட்டு சி தலை அவங்க மேலேருந்து எந்திரிக்கிறான். ஆனால் அவங்க ஹேர் அவன் நெக்கெல்லாம் சுற்றி பூவெல்லாம் சுற்றி நீங்கள் ரொட்டேட் ஆனால அப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் எடுக்க முடியாமல் எடுக்கிறான், விற்கன்னு இழுக்கிறான். பக்கத்தில் க்ளோஸாக வரீங்க, நான் பார்த்து பயங்கரமாக முறைச்சி ஒரு கையை விட்டான். நீங்களே ஹேரை எடுக்கிறீங்க, இந்த பூவெல்லாம் சுற்றி ரொம்ப லென்த்தாக. அவன் அவங்க மேலேருந்து சைடாக கீழெல்லாம் உட்காரல, கொஞ்சம் காலை வச்சு கொஞ்சம் கையை மட்டும் ஊண்டிட்டு நீங்கள் எடுக்கிறத பார்த்துட்ருக்கான். நீங்களும் எந்திரிச்சு அப்படி தான் உட்காந்து அதை எடுத்துட்ருக்கீங்க ஒரு கோவத்தோட. அக்கறைங்க வலிக்குது, பயமுறா என்னையா சொல்ற அப்படின்ட்டு முடிய பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே அந்த பூவெல்லாம் அப்படி கீழே உத்துருது. வலியில் தாங்க முடியல, கீழே பூரா பூவா கொட்டுதுலடா. பார்க்குறான் உங்கள் தைஸ் வரைக்கும் உங்கள் ஸ்கர்ட்டு நல்லா ஏறி அப்படி தெரியுது. அவன் அப்படியே பார்க்குறான், அந்த இருட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் க்ளோவா அப்படி அழகா பொறுக்கி உங்கள் ஸ்கர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அது நல்லா சுற்றிக்கிச்சு, உங்களுக்கே கோவம் வருது. கல்யாணடி எந்திரிக்கிறான், அவங்களால அழட்டவும் முடியல, வலிக்குது. அவங்க செயின் இருக்குல்லடா, அது உங்கள் ஹேரில் மாடி இருக்கு, எங்கே இழுத்து அதை அத்திரணும்டா, அதை கையில் பிடிச்சிக்கிறீங்க. எந்திரிச்சோட நீங்களே எந்திரிக்கிறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்கனால கட்டுப்பு ஆக ஆரம்பிக்குது. கல்யாணடி என்னோட பெண்ணு கூட பண்ணுறா சரி, நானே போயிருக்கா. நீ எதுக்கு அவன் ஃப்ரெண்டு பார்க்கட்டும் அப்படின்னு நல்லா அவள் பார்க்கல, நல்லா அவங்க கூட படுத்துருக்கணும். பாய போட்டு வச்சிருக்கேன் அவன் கூட்டி வந்தில்ல, அதாண்டி எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும். இன்னும் கழட்டி பார்க்குறீங்க, தெரியல செயின் வேற வந்து போயிடும். எல்லாம் சுற்றிக்கிட்டு எடுக்க முடியாமல் இருக்கு. சரி வா, உங்கள் வீட்டுக்குள்ளே போய் சிஸ்டர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். அம்மா இருக்காங்க பார்த்தா அவ்வளோதான் ஒன்ன மாதிரி இங்கே பாருடி கொண்டுருவேன். சரி அவ்வளோதானே, உங்கள் வீட்டுக்கு போன தானே அது போகிற மூடு இல்லை உங்களை ஜஸ்ட்டோட ஹக் பண்ண மாதிரி இங்கேருந்து அவன் டெரஸ்க்கு ஜம்ப் பண்ணி அப்படியே உங்களை அவன் டெரஸ் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்பில் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவனை ஷோல்டை ஒரு மாதிரி அடிக்கிறீங்க, டீ விடுறான்ட்டு மூட்ரி அப்படியே கூப்பிட்டு வந்து அவன் பெட்ரூம் இருக்குல்லடா அங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ரூம்க்கெல்லாம் வந்ததில்லை, பட் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நவுகல்ல உங்களை தான் தூக்கிட்டு போயிருப்பாளடா. அப்படியே அவன் வேற இருக்குல்லடா அப்படியே முன்னாடி நிற்க வைக்கிறான். எப்படியோ நில்லு, உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு லைட்டாக அவன் கையை வச்சு கீழே கொஞ்சம் குனிகிற மாதிரி டேபிளில் தான் சிஸ்டர் தேடிட்டுருக்கான். என்னடா பண்ணுறேன் இருடி. நீங்களும் உங்கள் கழுத்தை கொஞ்சம் சாய்ச்சு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மிரரில் கீழே இருக்கிற தொங்கி முடியெல்லாம் கொஞ்சம் பின்னி உங்கள் கழுத்தோட நல்லா ரொட்டேட் பண்ண அதுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ளவுஸு
ஸ்கர்ட்டோட அப்படி நிற்கிறீங்க. ஜேகே உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஷோல்டரில், அதாவது இந்த டேட்டு போட்ட கை இருக்குல்லடா, அதுதான் உங்கள் ஷோல்டரை பிடிச்சிருக்கான். எடுத்துட்டான். எடுத்துட்டான். குடு, முதல்ல குடுறா. எப்படி குடுடான்னு செயின் எது போகுது. இந்த இருட்டில் ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரியுது. இந்த பூவில் குட்டி செயின் அது பின்னி ஒரு மாதிரி அதுலேயே மாட்டின மாதிரி இருக்கு. இரு, நான் எடுக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல, எனக்கு அர்ஜுன் இழப்பர் எனக்கு போட்டுட்டுது, அதில் நீ தொட வேலை. மிரரில் பார்க்குறான் அந்த செயினை. இந்தா நீங்களும் வாங்கி அந்த ஒரு மாதிரி சிக்கிருக்குல்லடா, அது அப்படியே நீங்கள் பார்த்த மெதுவாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி சுற்றுனதுக்கப்புறம் ஒன்று அப்படி எடுத்துகிட்ருக்கீங்க. மிரரில் உங்களே பார்த்துட்ருக்கான். அந்த செயினுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு சின்ன சின்ன பூவாக அப்படியே கட் பண்ணி அது கீழே அப்படியே விழுந்துட்டுருக்கு. அவன் முன்னாடி ப்ளவுஸோட ஸ்கர்ட்டோட நிற்கிறீங்க. ஈரமாக அப்படியே அவங்க ஜஸ்ட் ப்ளவுஸ்லாம் ரொம்ப திக்கு ப்ளூவாக அப்படி இருக்குது. அந்த ஈரத்தில் எடுத்துகிட்டு கொடு. நீங்களும் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் நெக்கில் தான் சுற்றி இருக்குல்லடா, நீங்கள் கூட வீட்டில் போய் கட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இங்கேருந்து போய் தொலையணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. சும்மா தள்ளுறி இதுக்குடா பக்கத்தில் கிட்ட போடி. கொஞ்சம் தள்ளி அப்படி போகிறீங்க. இன்னும் உங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி ஒன்றும் பண்ணல, தள்ளி நிற்க வைக்கிறான். அந்த மிரரை பார்த்து அவன் நெக்கிட்ட கட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் கழுதுலேருந்து நெக்கிலேருந்து அப்படியே இந்த பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி உங்கள் ஜெஸ்ட்லேருந்து அப்படியே கீழே விழுகுது. இந்த மிரரில் பார்க்குறீங்க, அவன் ஒரு மாதிரி ஹெட்டை அப்படி லைட்டாக சாய்ச்சி அப்படியே பார்த்து கட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் ஹெட்டை பின்னாடி சாய்ச்சி பார்க்குறீங்க. அவன் ஜஸ்ட்டில் உங்கள் ஹெட்டு உங்கள் பாடி அவன் மேலே அட்டாச்சில், அவனே க்ளோஸில் தான் இருக்கான். கட் பண்ணல அந்த பூவெல்லாம் அப்படியே கண்ணில் விழுகுது. கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் சாஞ்சிருப்பீங்களா, அவனும் ஹெட்டை டவுன் பண்ணி பார்க்குறான். அந்த பூ அப்படியே உங்கள் த்ரோட்லேருந்து அப்படியே கழுத்துலேருந்து ஜஸ்ட்லேருந்து அப்படியே கீழே போகுது. என்னடி ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பண்ணு, நான் வீட்டுக்கு போகணும். அவனும் கட் பண்ணிட்டேன். அந்த பூவெல்லாம் அத்தை அப்படியே கீழே போடுறான். அவன்கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டு பிடிச்சிருச்சு. நடந்து போகிறீங்க, கையை பிடிச்சி இழுக்கிறான். இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு போ, தள்ளிட்டு போடி. அவனை பார்த்து முறைச்சிட்டு கீழே இருக்க பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஜங்கு அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணி அங்கே சரக்கு இருக்கு, அதை ஓப்பன் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்டு திரும்புறீங்க. கையில் சரக்கு இருக்கு. குடிச்சிட்டே நீங்கள் ஏக்கெல்லாம் பார்க்கல, அப்படியே உங்கள் முன்னாடி பேண்ட்டை கழட்டுறான். அறிவில்லையாடா, நான் இருக்கேன். இருக்கியா? என்னடி ஏதோ என்கிட்ட பார்க்காத மாதிரி புதுசாக இப்போ தான் திறந்து காட்டுற மாதிரி சொல்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை, அப்புறம் என்ன ஈரமாக இருக்கு, கோல்டு பிடிக்குண்டி, நீயும் கூட கழட்டலாம். அவன்ட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போய் மூடு, நம்மளுக்குள்ள மறைக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் டேஸ்ட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி அவருக்கு அப்படி கோவமாகவும் வருது. பாக்ஸரும் கட்டணுன்னு அப்படி கண்ணை மூடிக்கிட்டீங்க. கபோர்ட் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அதுலேருந்து ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு அந்த பெட்டில் உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஏய் முடிச்சுட்டு கிளம்பி இப்போ எல்லாத்துக்கும் மூடிட்டுருக்கான். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் கையில் இருக்கிறதையும் பார்க்குறீங்க. பிடிச்சிட்ருக்கான். அதோட ரேட்டு பங்கமான ரேட்டு. உங்களுக்கு இதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. மாகிட்ட கூட சொல்லியிருக்கீங்க, ஆனால் அது செம்ம காசு. 3 மந்த்துக்கு சேர்த்து வச்சா கூட அவ்வளோ மணி வாங்க முடியாது. வேணாண்டி, இதை விட கேவலம் உனக்கு தேவையில்ல. இவனை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் புறத்தையும் அள்ளிட்டு எந்திரிச்சு அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே எங்கள் பால்கனி இருக்கலடா, அந்த சைடு போனால் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஏய் நெல்றி, பொண்ணா தாண்டி நெல்லு. திரும்பி அவனை பார்க்குறீங்க. வேணுமா, இதான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டடி. அவனை பார்த்துட்டு அந்த பாட்டிலை பார்க்குறீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. சரி போ, நாளைக்கு இருந்தால் கெட்டு போயிடும். சரி கீழே ஊற்றலான்னு பார்த்தேன், சரி கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி போ. என்ன கீழே ஊற்ற போகிறானா? ஏன்டி நிற்கிற, போடி. நடந்து போகிறீங்க. அந்த பால்கனி இருட்டாக இருக்கு, லைட்டு போடல. அவனும் எந்திரிச்சு அதை குடிச்சிட்டே அவனும் வாரான். உங்கள் ஹெட்டு ஜெஸ்ட்லேயே அடிக்குது. என்ன? அதான் அதான் கீழே ஊற்ற போகிறீல்ல, கூட நானே என் ஃப்ரெண்டும் குடிச்சுக்கிறோம். அதான் நான் பார்த்தேன், கீழே ஊற்ற போகிறது தானே, அதுக்கு தான் நாங்களே குடிக்கிறோம். வேஸ்ட்டாக போகிற பொருள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை. நீ இல்லாதவங்க சரி விடு, நீயாச்சும் ஊற்றிக்க. இருடி, உங்கள் எப்போ பிடிச்சி கிழக்கிறான். ஏய் இங்கே பாடா, கொடுக்குறோம்னு தேவையில்லாமல் தொற்ற வச்சுக்கிட்டு கவலை தான். சரி தொடலை, வேணா இது வேணும் இல்லை, நீ கீழே ஊற்றுறன்னா அதனால தான் நான் கேட்டேன். சரி தரேன்,
ஆனால் அது எனக்கு ஒன்று தேவைப்படுது. என்ன கொடுத்தா நான் கொடுக்குறேன்டி. ஒன்றும் தேவையில்ல. நீ என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களோட சரக்கு ஃபுல்லாக தரேன். இன்னொன்று இருக்குது, அதையும் தரேன். அதுக்கு பொதுவாக என்னை கிஸ் பண்ண பொறுக்கி சுற்றி அவங்க தானே வர முடியாது, நீயே வச்சுக்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. சரி அப்படின்ட்டு அவன் கீழே ஊற்றுற அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை தான் பார்க்குறான். அறிவு இருக்கடா, அது எவ்வளோ காசு தெரியுமா? 3 மந்த் 4 மந்த் ஆனாலும் வாங்க முடியாது சேர்த்து வச்சு. நான் எவ்வளோ ஆசை தெரியுமா அது. ஆனால் எனக்கு அது அவசியமே இல்லடி. இப்படின்றதுக்குலாம் வாங்கிடுவேன். உனக்கு வேணும்னா கிஸ் பண்ண. என்னமோ நம்மளுக்குள்ள எதுவும் நடக்காத மாதிரி, என்ன கிஸ் பண்ணாத மாதிரி சொல்கிறா. அங்கே நம்மளுக்குள்ள மாடு நடந்தால் கூட இது ஒன்றும் தப்பாக இருக்காது. ஆனால் ஆல்ரெடி பண்ண முடி. ஒரு தடவை பண்ணாலும் தப்பு தான், அகெயின் பண்ணாலும் தப்பு தான். அது கணக்கு ஃபோனில் தான் சேரும் தவிர புதுசாக எதுவும் கணக்கில் வராது. என்னடா என்ன பார்க்கல பாரி. வேணும்னா கிஸ் பண்ணா, இல்லையா போட்டு கிளம்புடி. இது மாதிரி ஒரு சரக்குக்கு தான் என் ஒத்துட்டு கடிச்சா. அப்புறம் நம்மளுக்குள்ள நடந்துச்சு, தப்பு பண்ணியாச்சு. எப்படி இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்ல போகிறேன். அகெயின் ஒரு கிஸ் தானே. மொத்தமாக சொல்லிடு. வேணும்னா சொல்லு, இல்லாட்டி விடு அப்படின்ட்டு ஊற்றிட்டு இருக்கான். பாட்டிலுக்கு ஊற்றிட்டான். 3/4 பாட்டில் இருக்கு. இந்த கம்பியை பிடிச்சிட்டு இங்கிட்டு இறங்கலான்னு போகிறீங்க. மனசு கேட்காம திரும்பி பார்க்குறீங்க. சரி அப்படி புட்டா போராத்தி ஊற்றிடாம ஸ்டாப் பண்ணிட்டா. ஒரே கிஸ் தானே கொடுக்குறேன், ஆனால் எனக்கு மூஞ்சி பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி பார்க்காதா. இந்த நீங்களும் ஒரு தயக்கத்தோட அவன்கிட்ட வந்து அந்த பாட்டிலை வாங்க வரீங்க. கிஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப கேவலமாக இருக்குடா. இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு கிஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு அர்ஜுன் உனக்கு எந்த மாதிரி கிஸ் பண்ணான், ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கிஸ் பண்ண. என்ன? ஆமாம், அவனை லிப்ஸில் எப்படி கிஸ் பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணான்ட்டு அப்புறம் என்ன கிஸ் பண்ண. பொறுக்கியா? அறிவில்லை. வேணாம் அப்போ அப்படியே அந்த சரக்கை ஊற்றிட்டுருக்கான். சரி பாட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. பால்கனி சைடு பார்க்குறீங்க. அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஜங்குக்கு எங்கே நிற்கிறான்னா, அவன் அந்த டோர்கிட்ட நிற்கிறான். அவன் பெட்ரூமில் லைட் எரியுது. பால்கனி பக்கத்தில் ஒரு ட்ரீ மரம் மாதிரி இருக்குது. அவன் பால்கனி கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருக்குது. பட் உங்கள் தான் மறைச்ச மாதிரிலாம் இல்லை. மெயின் ரோடு வேறு. பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. எனக்கு மூஞ்சி பார்க்க பிடிக்கல, லைட் ஆஃப் பண்ணு. கேட்க கிஸ் பண்ண மாட்டேன். ஓகே ஒன்றும் லைட் ஆஃப் பண்ணிட்டு குட்டியாக போகிறேன். எனக்கு இது இல்லாமல் எப்படி நான் உங்ககிட்ட வருவேன்? ஒன்றும் உங்ககிட்ட வந்து நிற்கிறான். பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவன் ஹெட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். ஃபர்ஸ்ட்டு அர்ஜுன் மாதிரி உங்கள் கையில் பூ இருக்குது, அதை பார்க்குறீங்க. கீழே போடு. எதுக்கு? ஓகே நான் தரல சொல்ல ஓடுறி, நான் பார்த்துக்கிறேன். எப்போ மட்டும் உன் வீடு. கட்டுப்பேத்தம் போடுறி. நீங்களும் போட்டுட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு அவன் 2 சீஸும் பிடிக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவனை லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவன் அமைதியாக உங்களை பார்த்துட்ருக்கான். இப்படி தான் பண்ணான். அவன் லிப்ஸை ஓப்பன் பண்ணல. சொல்கிறீ? ஆமாம். நீங்கள் அர்ஜுன் கிஸ் பண்ணல. நீங்கள் லிப்ஸை எந்த அசைமில் க்ரிப்பாக உங்கள் லிப்ஸை வச்சுருந்தீங்க. அவன் மட்டும் தான் லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணியிருப்பான். என்னடி இதுதான் கிஸ்ஸா என்ன? பயமுடு. அவன் ஒன்றும் மாதிரி இல்லை. ஏன் நீ பண்ணிருக்கணும் தானே? இதை பயங்கரமாக பண்ணுவே. லிப்ஸில் கடிச்சு ரத்த வர மாதிரி. பயமுடு. சரி நீ பண்ணுப்ப. உன்னை பார்க்க எனக்கு டென்ஷனாக இருக்குது, கோவமாக வருது, எனக்கு கேவலமாக இருக்குது. நீ என்ன கிஸ் கேட்டா ரெடி திட்டிருக்கா? நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் கேட்கல. அதை விட்டா காஸ்ட்லியாக கொடுக்குறேன். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு. இல்லை ஏமாத்திட்டேனா? அந்த மாதிரிலாம் இல்லடி. இல்லை கொஞ்சம் முடியாது. என்னடா கீழெல்லாம் ஊற்றுற வேஸ்ட்டாக போகணும், கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சி பருவியா? ஆமாம் எனக்கு தேவையில்லை. இல்லை கீழே ஊற்றி தொலை. சீஸ்லேருந்து கை எடுத்துட்டீங்க. இரு இந்தா கொஞ்சம் மட்டும் தான். இல்லை நானே ஊற்றுறேன். எனக்கு குடிக்க தெரியும், நானே ஊற்றுறேன்டி. இரு இதை அப்படியே குடிக்கூடாது. இல்லை நீ வேற கேர்ல, என் பாடியும் உங்களுக்கு செட் ஆகாது. மூடு.
நீ கொஞ்சம் தானே கொடுக்க போற என்ன? எப்போ இருந்தாலும் கலக்கணும்டி. ஒன்றும் தேவையில்ல. கொடுக்குறியான்னுடா. இந்தா வாயை ஓப்பன் பண்ணு. என்ன ஓப்பன் பண்ணுறியா? கொஞ்சமா. அதெல்லாம் முடியாது, போதும். உங்கள் த்ரோட்டை ஒரு மாதிரி தடவறீங்க. என்னடா எரியுது. ராவா குடிச்சு அப்படி தான் இருக்கும். காசுலான சிறகு எப்படி இருக்கு இப்போ? நல்லா இருக்கு. சரி கூட குடிச்சிட்டு நாளைக்கு என்னை வாதாட்டி கேன மாதிரி தெரியுதா? மிஸ் பண்ண கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா பாட்டில் இருக்கு, அதுவும் கொடுக்குறேன். நிஜமாவா? உன்ன மாதிரி எல்லாத்துட்டையும் போய் சொல்லி தெரிய மாட்டேன். ஒன்னா கரெக்டாக இருப்பேன்டி அப்படின்ட்டு அகெயின் அவன் சீஸை தொட்டு அவன் லிப்ஸை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் சைலண்ட்டாக அப்படியே இருக்கான். அவன் லிப்ஸில் குத்திருப்பான்லடா, அதெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து இப்படிலாம் பண்ணுறீங்க. அவனுக்கு வலிக்குது, இருந்தாலும் அப்படியே இருக்கான். அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி கடிச்சு அவன் லிப்ஸை ஓப்பன் பண்ணோன்னே அவன் சீஸை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக அப்படி போயிட்டுருக்கு. உங்கள் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அது அப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக் அவன் கைக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து சைடில் வச்சுட்டு உங்கள் ஹிப்பில் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறான். அந்த கீஸ் இன்னும் டீப்பாக அவன் லிப்ஸை உங்களுக்குள்ளே அப்படியே இன்னும் அட்டாச் பண்ணுறான். அவன் பாடியோட அட்டாச் பண்ணோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பமா அப்படி ஆகுது. உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்குறான். அவன் சீஸ்லேருந்து கை எடுத்துட்டு பிடிச்சிச்சு இருக்கடா. ஷோட்டில் கை வச்சு இல்லை இன்னும் 5 செகண்ட் முடியாது ப்ளீஸ்டி 5. அவன்கிட்ட இன்னும் அட்டாச் பண்ணுறான். 5 செகண்ட் கொஞ்சம் கிளறி கொடு. நன்றி. உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி மேலே இருக்கீங்க. உங்கள் பேக் நெக்கை பிடிச்சி அவன் லிப்ஸோடு அட்டாச் பண்ணுறான். அண்ணன் விட சொல்கிறான். நீங்கள் கிஸ் பண்ண அகெயின் ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அந்த பெட்டில் அப்படியே அவன் உட்காடுறான். கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கை அங்கே போயிட்டுருக்கு. உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்க, உங்கள் ஷோல்டர் டைட்டாக பிடிக்க, உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி லிப்பாக பிடிச்சி அவன் லிப்ஸோடு அட்டாச் பண்ணுறான். நீங்கள் ஹை பாய் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே அவனும் பேக் கிஸ் பண்ணி அப்படியே இந்த பெட்டில் படுக்கிறான். அவ்வளோதான், 2 பேத்துக்கும் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவன் டவல் கீழே போகுது. உங்கள் ப்ளவுஸ் பறக்குது, ஸ்கர்ட் பறக்குது. எனக்கு எல்லாத்தையும் மறந்து அவன் கூட அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒவ்வொருதும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஆர்ம்ஸ்லாம் டச் பண்ணி கிஸ் பண்ணி நெக்கெல்லாம் கடிக்கிறது. பயங்கரமாக அவன் சவுண்ட் விடுறான். அவன் வாயை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்ருக்கான். அவன் மேலாம் வேர்த்து கொட்டிட்டு ஹேரெல்லாம் அப்படியே முன்னாடி வந்து அப்படியே அவன் மேலே விழுகுறீங்க. அவ்வளோ ப்ரீத்து ஒரு ரொட்டேட் பண்ணி உங்களை கீழே படுக்க வச்சு அங்கங்கே கிஸ் பண்ணி உங்களுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் செம்மையாக சவுண்டு விடுறீங்க. நான் க்ளோஸ்லாம் பண்ணலை, உங்களே பார்த்துட்டே அவன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ண, உங்கள் ஹேரை பிடிக்க, அவன் கையை பிடிக்க, அவன் கையை பைட் பண்ண, அந்த பில்லோவை பிடிக்க, பெட்ஷீட்டை பிடிக்க, அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப டயர்டாக அப்படி ஆறுங்க. நான் இல்லை, அவன் நல்லா பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் அவன் கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் படுத்துருக்கீங்க. எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் உங்கள் கிட்ட வரான். அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் மூத்தக்கெல்லாம் ஒரு மாதிரி தடவி அவன் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி அவன் ஹிப்போடு சேர்த்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் நெக்கில் ஐ லைக் யூ அவங்க ஃபேஸை பார்க்குறான். அப்படியே நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்குள்ள அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். 4 ரவுண்டு படுத்துருக்கீங்க. அவனும் பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப டயர்டாக அப்படி ஆயிட்டான். அவன் ஃபோன் ரிங் ஆகுது. மேலே படுத்திருக்கான். அவன் ஃபோன் அங்கே தான் இருக்குது. உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. செம்ம டயர்டு. மேலேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே போய் அந்த ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா ஜான் தான் அடிக்கிறான். உங்களை பார்த்துட்டு அட்டன் பண்ணி உங்களோட சைடாக போய் சொல்லுடா மச்சான், டோர் ஓப்பன் பண்ணுறா. எதுக்குடா? என்னடா அப்படியே இது வாங்கிட்டுருக்க? அது பெட்டை பார்த்தா நீங்கள் படுத்திருக்கீங்க. மச்சான் நான் எதுக்கிட்ட வந்திருக்க? டீ மழை பெஞ்சிட்டா, ஃப்ரெண்டோட இருந்தேன் அப்படிங்கிட்டு வந்துட்டேன்டா. சரி இரு,
காலை கட் பண்ணிட்டு அந்த பால்கனி விண்டோ இருக்குல்ல அதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கீழே அவங்க ட்ரெஸ்லாம் இருக்குது அதை சைடாக போட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணுறான். கீழே எடுக்க டவல் எடுத்து கட்டிட்டு டோரை லாக் பண்ணிட்டு கீழே போகிறான். ஒரு மாதிரி இருக்கு. இப்போதான் ஆகுறது அவன் ஷர்ட் போடல நீங்கள் பண்ண பைட் மார்க்கு அப்படின்ட்டு அவனை சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு டிஷர்ட் அதாவது பழசு கிடக்கு அதை எடுத்து போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஏய் எவ்வளோ நேரம்டா. ஏய் மச்சான் என்னடா வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு எவ்வளோ வேலைடா பார்த்த அதில் வா சாப்பிட்டியாடா இல்லை வா உனக்கு ஃபுட் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு எடுத்து வச்சான். அவன் ஒரு மாதிரி இருக்கு செங்குக்கு. ஏ மச்சான் ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குடா உன் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாடா. சரி இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஸ்டெப்பில் போகிறான். இருந்தாலும் கீழே பார்க்குறான். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு திங்ஸ்லாம் வச்சிட்ருக்கான். மேலே தான் போய் டோரை லாக் பண்ணிவிட்டு கபோர்டை மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸு சாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஜமுனா ஷாம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஏய் என்னடா உன்னை கீழே சொன்னேன். ஏய் வச்சேன் என்னடா அதுக்குள்ளேயுமா தூங்க போகிற லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அதான் வாடா மச்சான் டீ இருடா. ஏய் வாடா அப்படின்ட்டு கையை பிடிச்சிருக்கிறான். என்னடா அது ஒன்றும் இல்லை செக்கில வா அங்கே கீழே கூப்பிட்டுருக்கான். என்னடா மச்சான் திட்டமாக இருக்க என்னடா உங்ககிட்ட எதுவும் மறைக்கிறியா என்ன. இல்லைடா அதெல்லாம் கொடு வா. என்னடா ரூமில் தெரிஞ்சுக்கியா சுற்றி பார்த்துட்டு பெட்டை பார்க்குறான். டே யாரா அவன் பெட்டில் அது ஃப்ரெண்டுடா. சா என்னை விட யாரா உனக்கு ஒன்றும் இல்லை பவலா. ஏய் யாராது மச்சான் இரு அப்படின்ட்டு ஜான் போய் லைட்டை போடுறான். ஏய் யாராது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க. நான் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது ஒரு மாதிரி பார்த்துட்டு மாறுக. நான் இதை மறைக்கிறியா ஒன்றும் இல்லைடா ஏன் பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் ஜான் வராமா. மச்சான் அது யாரு நம்ம சொல்லிடு தள்ளி விட்டு அவன் உங்ககிட்ட தான் வர பார்க்குறான். ஆனால் ஜங்கு பிடிச்சிட்டு இருக்கான். ஜான் கேட்காம கிட்ட வரான். அவன் பிடிச்சி இழுக்கல ஏய் அப்படின்ட்டு அவன் பனினை பிடிச்சி இழுத்துருப்பான். அது கிழிஞ்சிருச்சு. அவன் கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் ஒரே பைட் மார்க்கு. ஜான் ஷாக் ஆகி என்னடா ஒரு மாதிரி கத்தி கேட்கல அப்படின்ட்டு அந்த பெட்டில் நீங்கள் படுத்திருக்கீங்க. ஒரு மாதிரி முண்டி இப்படி படுக்கையில் உங்கள் ஃபேஸை கவர் பண்ண மாதிரி தான் அந்த பெட்ஷீட் இருக்கும். லைட்டாக அது விலகி உங்கள் ஷோல்டர் வரைக்கும் இருக்குது. திரும்பி ஜான் பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியுது. என்னடா அந்த பொண்ணு மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க. ஜான் வாயை க்ளோஸ் பண்ணி அப்படியே வெளில கூப்பிட்டு வரான். என்னடா ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க. என்னமோ பண்ணிட்டு மச்சான் அந்த பொண்ணு கூட ஆமாம் இருந்தேன். இப்போ என்ன மச்சான் எதுவும் அந்த பிள்ளை லவ் பண்ணுறியாடா. சாச்சா லவ்வா என்னடா நீ வாட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு அந்த பொண்ணோட இருந்துகிட்டே இருக்க. அந்த அவளா சரகு காண்டி என் கூட படுத்துருக்கா. என்னடா சொல்கிற இரு அப்படின்னு அவனை பக்கத்தில் இருக்க சரக்கு எடுத்தா அந்த வழியில் இந்த சரகு வேணும்னா என் கூட பாடுறேன்னு சொன்னேன். படுத்துட்டா பாத்தியா சரக்காண்டி பசங்க என்ன வேலை பார்ப்பாங்க. ஆனால் பொண்ணு சரக்காண்டி என் கூட பாடுகிறா. இவள் தான் பியூர் லவ்னு சொன்னேன் மச்சான். டேய் நீ தப்பு பண்ணிட்டுருக்கடா. நான் பண்ணல அவள் தான் பண்ணுறா. சரக்காண்டி என் கூட பாடுகிறா. மச்சான் அசிங்கமாக பேசுகிறடா. அவளே என் கூட வாரம்ன்றா. மச்சான் ஆம்பளடா சும்மா இருக்க சொல்கிறியா. சரி மச்சான் இந்த அட்ரஸ் இருக்கு கீழே ரூம் இருக்கு சாப்பிட்டு படுத்துரு பசியில் பாய் குட் நைட் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணுறான். ஜான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறான். சிக்கி அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு இப்போ தான் ஜானே நோட் பண்ணுறான். அவன் கீழே டவல் கட்டிட்டு வந்ததை ஜாங்கு அந்த பெட்ஷீட்குள்ளே அப்படியே அவங்க மேலே வரான். உங்களை ஹக் பண்ணி படுக்கிறான். உடம்பு ரொம்ப ஹீட்டாக அப்படி இருக்கு. அவன் உடம்பு அப்படி வார்மாக இருக்கு. உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஹேரில் வச்சு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். அவன் சும்மா இல்லாமல் அவன் கை எல்லா பக்கட்டும் ரொட்டட்டாகி அப்படி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசி சினுங்குறீங்க. அப்போ உங்கள் கை அவள் ஹேரை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்குது. அவன் லிப்ஸு அங்கங்கே டச் பண்ணி அங்கங்கே கிஸ் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான். உங்கள் காலெல்லாம் அவன் காலோட போட்டு பின்னிட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. சும்மா இல்லாமல் உங்களை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சொல்லி பண்ணடா பிடிச்சிருக்கா பண்ணடா வேணாமா பண்ணடா வேணாமா
உங்களை சொல்லவே விட மாட்டான். அவன் நெக்கு மட்டும் டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறீங்க. சொல்ல வேணாமா, உங்கள் லிப்ஸை கடிச்சிக்கிறீங்க.